ஹாய். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் BS6. ஸோ இந்த வண்டியில வந்து எல்இடி ஹெட்லைட் டூம் அது வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதுக்காக கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மீட்டர்ல வந்து பாஸ் லைட்டோட இண்டிகேட்டர் வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ லைட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைனை பார்க்கணும் அப்படின்னா மேக்னெட் காயில இருந்து 6 யூனிட்டுக்கு ஸோ அந்த மாதிரி லைன் ப்ராப்பரா செக் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ கடைசியா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் டெஸ்ட்ல வந்து இங்க எல்இடி லைட்டுக்கு வந்து லைன் வருதா இல்லையா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து லைன் டெஸ்ட் செக் பண்ணும்போது லைன் வந்து ப்ராப்பரா லைட் வரைக்கும் வருது, ஆனா லைட் ஃபங்க்ஷன் ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சோம் இந்த லைட் தான் கம்ப்ளைண்ட். ஸோ லைட் வந்து புதுசு போட்டோம் அப்படின்னா அந்த வந்து கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து புது லைட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதுல வந்து கரெக்டா வேலை செய்யுது. இப்போ இதுல இது எதுக்குடா நீ வீடியோவை போடுற அப்படின்னு நீங்க கேட்கலாம், எனக்கு புரியுது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேலே வந்து கஷ்டப்பட்டு லைன் எல்லாமே தேடி தேடி கண்டுபிடிச்சேன். பட் ஆனா வந்து கடைசியா தான் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த லைட், அதாவது லைட்டுக்கு வர லைன்ல வந்து கரண்ட்டுக்கு சப்ளை இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.